அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீமை 2 நிமிஷத்துல நம்ம மிக்சியில செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் ஹெவி விப்பிங் க்ரீமை ஏற்கனவே ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறப்ப அந்த மிக்சியோட சூடில் நீர் திராமல் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது வீட்டில் செஞ்ச மில்க்மேடு 1 கப் இதை சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். மிக்சியில் ஸ்பீட் 1ல் வச்சு ஒரு 15 செகண்ட் இந்த மாதிரி போட்டால் போதும். எலக்ட்ரிக் பீட்டர்லாம் இல்லாமல் மிக்சியில் அரைச்சி எவ்வளோ திக்காக ஐஸ்கிரீம் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம இந்த பாக்ஸில் மாற்றிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம லெவல் பண்ணிடலாம். ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, அப்புறம் ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும், ரொம்ப அப்படியே தண்ணியாகிடும். பார்க்க கொஞ்சம் அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இன்னும் கொஞ்சம் இருக்க நம்ம சாக்லேட் சிப் இல்லை சிரப் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரீசரில் வைக்கிறப்ப மேலே ஐஸ் கட்டிங் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அது மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ரேப், ஃபுட் சேஃப் பிளாஸ்டிக் ரேப் இப்படி மேலே போட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இதை ஃப்ரீசரில் 10 மணி நேரம் வச்சுடுங்க. 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம திறந்துடலாம். இந்த பிளாஸ்டிக் ரேப் போட்டிருந்ததுனால நமக்கு அவ்வளோவா ஐஸ் கட்டிங் எல்லாம் மேலே இல்லை. ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே இவ்வளோ கட்டிமாக தான் இருக்கும் ஐஸ்கிரீமு. ஏன்னா நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ போடல. இதே கடையில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதனால் எப்போ வேணால் ஃப்ரீசர்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்தோடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே ஐஸ்கிரீம் தயாரிச்சிடலாம். இந்த மில்க்மெய்டு வீட்டிலே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். விப்டு க்ரீம் நீங்கள் எந்த விப்டு க்ரீம் வேணால் பயன்படுத்தலாம். எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அமுல் விப்டு க்ரீம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஐஸ்கிரீம் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்க வேஃபர் ஸ்டிக், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்க சாக்லேட் சிரப். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.